ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். என்னடா எடுத்தோன்னையும் என்னமோ கிண்டிகிட்ருக்குறான்னு பார்க்குறீங்களா? சத்தான ஒரு உணவு தாங்க. ராகி களி தான் செய்ய போகிறேன். அதை தான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான். சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்க அப்படின்னா 7 மணி வரைக்குமே தூங்கியாச்சுங்க. அதுக்கு முன்னாடி போட்ட பதிவில் கூட சொல்லியிருப்பேன். 2-3 நாளாகவே ஒரே டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா பார்த்து பயந்துடாதீங்க. இன்றைக்கி வந்து 7 மணிக்கு மேலே எழுந்திரிச்சதுக்கப்புறமா முதல் வேலையாக சமையல் வேலையை முடிச்சிடலான்ட்டு காலையில் சாப்பாடு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கே தோண மாட்டேங்குதுங்க. அதனால் டிஃபன் ஐட்டம் மாதிரி ஏதாவது செய்யலாமா அப்படிங்கும்போது சப்பாத்தி செஞ்சாலும் இவங்க வந்து வேண்டாங்கிறாங்க. தண்ணி தாக அடிக்குது, இது நைட்டுக்கு செஞ்சுக்க சொல்கிறாங்க. சாப்பாடும் பார்த்திங்க அப்படின்னா உள்ளேயே இறங்க மாட்டேங்குது. அதனால் சரி இந்த வெயிலுக்கு ராகி களி செஞ்சால் நல்லாயிருக்கும். கோதுமை களி ஒரு டைம் செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, சரி ராகி மாவுமே இருந்தது, சரின்ட்டு அதை செஞ்சிடலான்னு தான் செஞ்சிட்ருந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா கடையில் பார்த்திங்கன்னா 100 ரூபாயாமாங்க அந்த களி. என்னால் நம்பவே முடியல. இவங்க அப்பா வந்து இன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 30 ரூபா பாக்கெட்டில் வாங்கினோம் அப்படின்னாவே 3 நேரத்துக்கு வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி அப்படி ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்குது. நல்ல ஒரு சத்தான ஒரு உணவுமே சொல்லலாம். குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ராகி கூழ் காய்ச்சி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஈஸியாக ஜீரணமும் ஆயிரும், அதே சமயத்தில் ஹெல்தின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வேளைக்கே 100 ரூபாயாமாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு வந்து யாரோ வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் 30 ரூபாய்க்கு வாங்கி நான் பார்த்தீங்கன்னா 3 நேரத்துக்கு வந்து களியாக செஞ்சு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அப்போ 300 ரூபா வந்து மிச்சம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா என்னை பார்த்திங்கன்னா நிறைய செலவு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மளிகை ஜாமானமெல்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. பல்காக வாங்கி தர சொல்லி கேட்டோம் அப்படின்னா அப்பப்போ ஒரு நாளைக்கு தேவையானது தானே இப்போ வந்து வாங்கிக்க சொல்லிடுறாங்க. முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் கல்யாணம் பண்ணின புதுசில் பார்த்திங்க அப்படின்னா அளவளவாக தாங்க வாங்கி தருவாங்க. ஒரு 1/4 கிலோ. இப்போ துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, கொள்ளுப்பருப்பு, தட்டைப்பயிறு அப்படின்னா அது வந்து 1/4 கிலோ தான் வாங்கி சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் கடையில் வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் கல்யாணம் பண்ண புதுசில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250 ரூபாய்க்குள்ளேயே மளிகை ஜாமான் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஸ்டோருக்கு போகணும். எங்கள் வீடு பக்கத்தில் வந்து கண்ணன் ஸ்டோர்னு சொல்லி ஒன்று இருந்தது. ரொம்ப பெரிய ஸ்டோர், ரொம்ப பக்கத்துலேயும் இருந்தது. சரி அங்கே போகலான்னு ஆசையாக இருக்கும்போது சொன்னோன்னா 250 ரூபா தான் கொடுத்துடுவாங்க. இதில் என்ன வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன். அதுக்குள்ளே வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த விஷயமெல்லாம் எனக்கு வந்து புரியவே இல்லை. அதாவது நம்ம வந்து எது தேவையோ அதை வந்து வாங்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ வந்து பட்ஜெட் போடுறவங்கள பார்த்தீங்க அப்படின்னாவே எழுதிட்டு போயிடணும். ஒரு மளிகை ஜாமானம் வாங்க போகணும் அப்படின்னாவே நம்மளுக்கு எது தேவை அப்படிங்கிறத எழுதிட்டு போயிடணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து எழுதாமல் போயிட்டோம் அப்படின்னா கண்ணில் பார்க்குறதையெல்லாம் வாங்கிட்டு வந்துடும். நம்மளுக்கு வந்து ஆசைகள் நிறைய இருக்கும் அங்கே இருக்கிற பொருட்களையெல்லாம் பார்க்கும்போது. நான் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேங்க. ஃபஸ்ட்டு அன்றைக்கி வந்து 4 டம்ளர் ஊற்றினேன். ரொம்ப வெந்துட்ட மாதிரி இருந்தது. அதனால் ஒரு டம்ளரை கம்மி பண்ணி 3 டம்ளர் மட்டும் ஊற்றிக்கலான்னு சொல்லி கிண்டிகிட்டே இருந்தேங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. நான் வந்து கட்டி விழுந்துருமோ என்னமோன்னு சொல்லிட்டு நான் வந்து கிண்டி விட்டுட்டே இருந்தேன். அதை தான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மளிகை ஜாமானை வாங்கும்போது நம்ம எழுதாமல் போயிட்டோம் அப்படின்னா கண்ணில் பார்க்குறதையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அதை வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு வந்து கெட்டி ஆயிடுச்சு. இதுவே பார்த்திங்கன்னா களி பதத்துக்கு வந்துடுச்சு. இருந்தாலும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாவு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இவங்க அப்பா சொன்னதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 5-6 விசில், ஒரு 5லேருந்து 7க்குள்ளே விட்டோம் அப்படின்னா பூ மாதிரி ஆயிடுது. சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஈஸியாக அழகாக எப்படி அல்வா மாதிரி போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சரி அப்படி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இந்த களி செய்கிறது. இப்போ வந்து நான் வந்து மாவெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டுறது இல்லைங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜு வீட்டில் இல்லாதனால ரொம்ப சீக்கிரமாக புளிச்சு போயிடும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கிரைண்டருமே கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது. ரொம்ப ஒரு அரிசியாக வந்து அரைச்சிருது ஒவ்வொரு டைமும். அதனால் பார்த்திங்கன்னா வேறு கிரைண்டர் வாங்கி கொடுங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு
நான் வந்து இப்போ மாவு ஆட்டுறது இல்லைங்க. இல்லைன்னா விதவிதமாக ராகி மாவில் தனியாக தோசை சுடுவேன், ராகி தோசை சுடுவேன், கம்பு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் மக்காசோளம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய நான் வந்து வித்தியாசமாக செய்வேன்னு கூட சொல்லலாம். ஆப்பம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சுடுவேன். இப்போல்லாம் எனக்கு அதெல்லாம் மறந்தே போயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம வீட்டில் வந்து கிரைண்டர் பெரிய கல் தாங்க. இந்த ஆட்டாங்கல்லாம் அந்த காலத்தில் வந்து பெரிய கல்லாக தூக்கி வைப்பாங்க இல்லைங்களா. அதனால் 3 பேருமே சிசேரியன் அப்படிங்கிறதுனால வெயிட்டெல்லாம் தூக்கிறதுக்கு பயந்துட்டு பாப்பா வந்து வயிற்றில் இருக்கும்போதே நான் வந்து அதையெல்லாம் செய்கிறத விட்டுட்டேன். அதுலேருந்தே பார்த்திங்கன்னா அது வந்து செய்கிறதே இல்லை. இவங்களும் கிரைண்டர் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருப்பேன். அந்த கம்மஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பு வந்து பாதி பாதியாக அரைச்சி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம குக்கரில் எடுத்துகிட்டு 4-5 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா மதியம் போல் நம்ம தயிர் வந்து ஊற்றி அதை வந்து கரைச்சி அப்படியே இது பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து கம்மங்கூழ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம், சூப்பராக இருக்கும். நான் கொஞ்ச நாளாகவே இது எல்லாமே மறந்துட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நான் மறுபடியும் அந்த கோதுமை களி, ராகிக்களி இந்த மாதிரியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கரில் விசில் வச்சுட்டேன். ஒரு 7 விசில் 6 விசில் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ராகிக்களி சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெங்காயமும் புளிச்சட்னிக்காக வெங்காயம் தக்காளி தான் வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா கொள்ளு பருப்பும் ரசம் தான் செய்ய போகிறேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் வந்து மற்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கலான்னு. ஏன்னா லேட்டாக எழுந்திரிச்சதுனால பார்த்திங்க அப்படின்னா இந்த சமையல் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம பூஜை வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது சமையல் செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். மதியம் அப்படிங்கும்போது இங்கே சமையலில் வந்து கிச்சனில் நின்று சமைக்கிறதுக்குமே ரொம்ப ஒரு சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் காலையிலேயே பார்த்திங்கன்னா மதியத்துக்கு தேவையான சமையலை வந்து செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அபிதா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்க கூட பேசிகிட்டே நான் வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறேங்க. ஒரு 2-3 நாளாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டயர்டாகவும் ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உற்சாகம் இல்லாமையும் இருக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் வந்து ஃபுல்லாக வந்து சாம்பிராணி போட்டு விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தாங்க செஞ்சிட்ருந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வந்து ஒரு மன உளைச்சலில் இருக்கும்போதோ அந்த நம்ம வந்து பிரியாணிக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த இலையை கூட புகையாக வந்து பிடிக்க சொல்கிறாங்க. அதை வந்து புகையை போட்டு விட்டோம்னாலும் அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது சுத்தமாகவே நீங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானுமே கூட ரொம்பவே ஒரு மன உளைச்சலாக இருக்கும்போது அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதனால் நான் ஒரு 2-3 நாளாகவே பார்த்திங்க அப்படின்னா சாம்பிராணி வந்து பால் சாம்பிராணி இருக்குது இல்லைங்களா, அதை தான் போட்டு வேணும்னு ரொம்பவுமே நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் என்னால் செய்யவே முடியல. அதனால் இன்றைக்கி முதல் வேலையாக சமையல் வேலையை முடிச்சுட்டு சமையலுக்கு பை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. அதை வந்து எப்போ க்ளீன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியல. இதை பார்த்துட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட அபி வந்து சொல்லியிருந்தாங்க, நான் முதல்ல எல்லாம் யூடியூப் பார்த்துட்ருக்கும்போது இந்த மாதிரி தான் யூடியூப்பில் பார்த்து சின்ன சின்ன வேலைகளெல்லாம் செஞ்சிட்ருப்பேன். இது பார்த்திங்கன்னா பாத்திரமெல்லாம் அடுக்கி வைக்கிற இந்த பக்கம் நான் இந்த ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. இந்த ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த கம்பி வளையல் வந்து நம்ம இந்த வளையல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இரும்பு வளையல் இல்லாமல் இன்னொன்று அது வந்து வளைச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து கட் பண்ணி வளைச்சி தாங்க கொக்கி மாதிரி செஞ்சுருக்கேன். அந்த பாத்திரங்கள்லாம் கமுத்துற அந்த இதில் பார்த்திங்கன்னா நிறைய கொக்கி மாதிரி செஞ்சு நிறைய நான் வந்து கரண்டி இது மாதிரியெல்லாம் நிறைய அதில் வந்து மாட்டி வச்சுக்கலாம். அதை தான் பார்த்துட்டு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அபி கேட்டிருந்தாங்க. முதல்ல இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி வேலைகள் தான் செஞ்சிட்ருக்கேன் நான். அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது, அதை நான் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரசத்துக்கு வந்து தக்காளி பழம் வந்து வேக போட்டிருந்தேன், அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொள்ளுப்பருப்புக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து வரமல்லி சீரகம் மிளகு போட்டு தாளித்து அப்படியே கொட்டிட்டு அதை வந்து மிக்சியில் ஒரு அரை அரைச்சிட்டோம் அப்படின்னா கொள்ளுப்பருப்பும் ரசமும் ரெடி ஆயிரும். அதுதான் நான் வந்து செஞ்சிட்ருந்தேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரத்தில நம்மளால ஒரு ஒரு பாசிட்டிவான வைப்ஸை வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முடியாத காரியமா கூட இருக்கும். ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். அது வந்து முடியாத மாதிரியே இருக்கும். அது வந்து ஒரு கண் திருஷ்டின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பிராணி புகை வந்து போட்டுவிட்டோம் அப்படின்னா, எப்படிப்பட்ட ஒரு இதுவுமே போய் ஒரு நல்ல ஒரு அந்த வீடே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாசனையோட ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கும். நிறையா பேர் சொல்கிறத நானுமே பார்த்துருக்கேன். எப்படியா இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா சாம்பிராணி வந்து போட்டு விட்டுருவோம். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சாம்பிராணியை பற்றி நினைக்கிறதே இல்லை. காலையில் பூஜை பண்ணுறதோட சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொட்டீன் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த பீஸ் பார்க்குறதுனால ஒரே பிஸி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு வேலைகளாக வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறதுனால அந்த சாம்பிராணி அப்படிங்கிறதையே மறந்தாச்சுங்க. அதனால் இன்றைக்கி வந்து அதை போட்டுறணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். சமையல் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்கும். இல்லை காலையில் வந்துட்டு சமையல் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா மதியம் செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா முதல் வேலையாக சமையல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. நம்மளோட ராகி களிக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மதியத்துக்கு ரசம், கொள்ளுப்பருப்பு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ராகி களிக்கு புளி சட்னியுமே இங்கே வந்து ரெடி ஆயிடுச்சு. களி பார்த்திங்கன்னா நல்லா பந்து மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. முதல்ல வந்து பாப்பாவுக்கு தான் ஊட்டி விடலான்னு சொல்லி இது பண்ணேன். பாப்பா பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு பருப்பு வந்து ரொம்பவுமே பிடிக்குது. நான் பாருங்கள் சமையலுக்கு வந்து பாய் பாய் சொல்லிக்கிறேன். சொல்லிவிட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து கொள்ளு பருப்போடு சாப்பிட்றேன்னாங்க. அவங்களுக்கு அதோடு தான் கொடுத்தேன். தம்பி பார்த்திங்கன்னா களி சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டாரு. அவருக்கு தான் போட்டு கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பித்தேன். நான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா செடியில் ஒரே ஒரு செம்பருத்தி பூ தாங்க பூத்துருக்கு. சீசன் வந்து இல்லை போல் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பூவே பிடிக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஒரே ஒரு பூ தான் பூத்துருந்தது. சரி வந்து அதை வந்து பூஜைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பூவுமே பார்த்திங்க அப்படின்னா வெளியில் எங்கேயும் போகாமல் இல்லை, பூக்காரங்களுமே வரல. என்னன்னு தெரியல. அதனால் பூ எதுவுமே வாங்க முடியல. சரி எது எப்படி இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு நாம் வந்து நம்மளோட பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு செஞ்சிட்ருந்தேங்க. அதுக்குள்ளேயும் தம்பி பார்த்திங்க அப்படின்னா ப்ரெட்டில் வந்து அல்வா செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ப்ரெட்டை வந்து எண்ணெயில் பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா ஜீரோவெல்லாம் சர்க்கரை பாகு மாதிரி காய்ச்சிட்டு அதுக்குள்ளே நெய்யில் வந்து முந்திரியை வந்து வறுத்து உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருந்தாங்க. அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து தம்பி கூடயே இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அதனால் நான் வந்து என்னோடய வேலைகளை வந்து பூஜை வேலைகளை கொஞ்சம் ஃப்ரீயாக செஞ்சிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 12 மணி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எந்த நேரத்தில் வேணுனாலும் தீபம் ஏற்றணும், ஒரு சாமி கும்பிடணும்னு நினச்சோம்னா அது வந்து கண்டிப்பாக அது எந்த நேரத்தில் வேணாலும் நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த டைம் தான் முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் விட நமக்கு வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னாவே நாம் வந்து அந்த வேலையை பூஜையை செஞ்சிடணும், சாமியை வந்து கும்பிட்டுறணும் அப்படின்னே சொல்லாங்க. நீங்கள் பாருங்கள், சார் வந்து அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயும் பாப்பாவை வந்து ஒரு வண்டியில் வச்சுட்டு என்ன அலப்பறை பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். சரி என்னமோ பண்ணுங்கள், என்ன ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய வேலைகளை செஞ்சிட்ருந்தேங்க. அது வந்து கேமரா வச்சிட்ருக்குறேன் அப்படிங்கிறது கூட தெரியாமல் 2 பேரும் அப்படி ஒரு விளையாட்டு விளையாடிட்டுருக்குறாங்க. சைக்கிளில் பார்த்திங்கன்னா தம்பியுமே இப்போ வீட்டில் இருக்கிறதுனால மேடம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா என்னை வந்து கண்டுக்கிறது இல்லை. என்னை விட்டால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்துட்டாங்க மேடம். அண்ணா பண்ணுற அலப்பறை தாங்க முடியாமல் இப்படி தான் 2 பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்குறாங்க. தம்பி இருக்கிறதுனால நமக்குமே கொஞ்சம் என் கூடயே சுற்றிட்டுருப்பாங்க மேடம். அண்ணா இருக்கிறதுனால அண்ணா கூட விளையாண்டுருக்காங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அந்த சாம்பிராணி போடுறதுக்காக தேங்காய் தொட்டியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். சரி அதையெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் உரிச்ச மட்டை இருந்தது, அதுலேயே பார்த்திங்கன்னா போட்டு விட்டுடலாம். கொஞ்சம் இது பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா ரெடி ஆயிரும். தேங்காய் தொட்டியில் வந்து நல்லா அந்த நெருப்பு வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு பிடிச்சிருச்சுன்னு அப்படின்னா நல்லாவே பிடிச்சிரும். சரி அதுக்குள்ளேயும் அது வந்து அங்கே ரெடி ஆகிட்டுருக்கட்டும். நாம் வந்து இங்கே தீபம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 மணியே இருக்குன்னு நினைக்கிறேங்க. உச்சி வெயில்
அந்த டைமில் தான் வந்து இன்றைக்கி பூஜை பண்ணேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நான் முதல்ல ஒரு மேரேஜுக்கு முன்னாடி ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டுருக்கும்போது அங்கே இருக்கிற ஓனர் சொல்லுவாங்க, 12:05 அப்படிங்கும்போது அந்த மதிய நேரத்தில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் சொல்ல போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நமக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து நம்ம கடவுளை நினைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு பிடிச்சமான விஷயம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட இறைவனை நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறது அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு நிபந்தனையுமே இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா அது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி எனக்குமே அப்படி தான் இருந்தது. அந்த சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். அதுவுமே எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நீங்களுமே காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து செய்கிறது ரொம்பவுமே நல்லது. அப்படி செய்ய முடியலைனாலும் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு வந்து ஒரு இறைவனை நினைக்கணும்னு தோணுதோ, இல்லை எப்போ ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருக்குதோ அந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அது மாதிரி என்ன தான் நம்ம வந்து முயற்சி பண்ணினாலும் அந்த உடம்பு டயர்டாக இருக்கிறதும் சரி, ஒரு வேலையை நம்ம செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து கண் திருஷ்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து நாம் வந்து ஒரு தியானம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை இந்த மாதிரி நம்ம வீட்டில் அந்த பாசிட்டிவ் வைப்ஸை வந்து வச்சுட்டே இருக்கும்போது அதெல்லாம் எப்போவுமே பாதிக்கவே பாதிக்காது. அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதை வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியாதப்போ இந்த மாதிரி சாம்பிராணியெல்லாம் போட்டு விடுறதும் சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமே சொல்லுவாங்க, கற்பூரம் வந்து சுற்றி போடுறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியெல்லாம் ஒரு படியில் வந்துட்டு கடுகு, வரமிளகா, அந்த மாதிரி அந்த சீமாறு குச்சி இதெல்லாம் போட்டு வீட்டுக்கு பெரியவங்க வந்து அந்த அரிசி போடுவோம் இல்லைங்களா, அந்த படியில் போட்டுட்டு ஒரு 3 பொருள் 5 பொருள் உப்பு, மிளகா, வரமிளகா, கடுகு, அந்த ஈக்குமாறு குச்சி, இன்னொரு பொருள் பார்த்திங்க அப்படின்னா இல்லைன்னா அந்த 3 பொருள் கூட கடுகு, உப்பு, வரமிளகா அதை போட்டுட்டு கூட எனக்கு இன்னொரு பொருள் என்னென்னு இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக ஞாபகம் வரும்போது ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த வீடு ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டயர்ட்னஸ்ஸே போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடச்ச மாதிரியும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. இது வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்கிறதா அப்படியெல்லாம் எடுத்துக்காமல் ஒரு சில நல்ல பாசிட்டிவான விஷயங்களை நாம் வந்து செஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த எதிர்மறையான சக்திகள் கூட விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சாம்பிராணி எல்லா பக்கமே போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சூடம் சுற்றி போடுறது அது செய்யலாம். அப்படி இல்லைன்னா அந்த படியில் பார்த்திங்கன்னா அந்த 3 பொருள்கள் வரமிளகா, கடுகு, உப்பு இதெல்லாம் போட்டு வீட்டில் பெரியவங்க வந்து சுற்றணும். பெரியவங்க இல்லைன்னா நாம் கூட நம்ம குழந்தைகளுக்கு வீட்டுக்காருக்கு அது மாதிரி சுற்றி நெருப்பில் வந்து அது போட்டோம் அப்படின்னா அது வெடிக்கிற சத்தத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த கண் திருஷ்டியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2-3 விஷயத்தில் உங்களுக்கு எந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்பவுமே நம்மளோட எவ்வளோ தான் முயற்சி பண்ணியும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவுமே ஒரு முடியாத மாதிரி மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த பால் சாம்பிராணியும் அந்த பஞ்சகவ்ய அந்த சாம்பிராணியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பஞ்சகவ்ய சாம்பிராணியவே நான் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த பால் சாம்பிராணியை வந்து எடுக்கவே இல்லை, ஃபுல்லாக அப்படியே இருந்தது. சரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை வந்து போட்டு விட்டுடலாம்னு சொல்லி போட்டு விட்டுட்டேன். வாரம் இந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னுமே நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்குமே அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யுங்க. வீட்டில் டெய்லியும் தீபம் ஏற்றும் போது நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. அதையும் தாண்டி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சோம் அப்படின்னா அதுவுமே மனசுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா தம்பி வந்து ப்ரெட்டெல்லாம் பொரிச்சு வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து அதை வந்து அல்வாவாக செஞ்சிட்ருக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் வெளியே எடுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நான் வந்து அந்த பக்கமாக போய் என்னோடய பூஜை வேலைகளை செஞ்சிட்ருந்தேங்க. என்னோடய பூஜை வேலைகள் செஞ்சிட்ருக்கும் போதே இடையில வந்து பாப்பா வந்து அந்த ப்ரெட் அல்வாவை வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதையவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெய்வேத்தியமாகவுமே வச்சாச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் அந்த பொரிக்கிறது மட்டும் கொஞ்சம் முதல்லையே எடுத்துருக்கணும் போல இருக்குது. சூடாக இருக்குன்ட்டு மேடம் பாருங்கள் எப்படி ஆளுங்க அப்படி கொண்டு போய் வச்சுட்டு திரும்பி வர்றாங்க. இன்றைக்கி நாள் வந்து இப்படி தாங்க போச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.